ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, முதல் காதல் அதை எல்லாராலையும் மறக்கவே முடியாது இல்லை? இப்போ எங்கள் கிராமத்துலலாம் நாங்கள் நடந்து போகும்போதே எங்கள் காதல் அப்படியே கடந்து போகும். அந்த பொண்ணு பேர் கலைவாணி, எல்லாரும் கலை அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் கூட கவிதை எழுதினேன், என் கலை திருடி விட்டால் என் எண்ணங்களை. கவிதை நம்ம கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த பொண்ணு யாருன்னா, எங்கள் வீட்டுக்கு பால் ஊற்று வரவங்களோடைய பொண்ணு. வார நாள்னா அவங்க அம்மா பால் ஊற்று வருவாங்க, லீவு நாள்னா இந்த பொண்ணு தாங்க பால் ஊற்று வரும். அப்போ எங்களுக்கு +2 லீவு. பரீட்சை எப்போல்லாம் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆனால் லீவ் நான் டான்னு 5 மணிக்கு எந்திரிச்சு பவுடர் கூட போட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகி வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு அப்படியே பால் சொம்பு எடுத்துட்டு வந்துச்சு. என்னை பார்த்துட்டு, என்ன ராமு இவ்வளோ ஸ்டைலாக இருக்க? ஐயோ சொல்லும் போதே வெக்கமாக இருந்துச்சு. அப்படியா, அது சரி, பரீட்சை எப்படி எழுதுன? பேனாலத்தான். ஓ சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜோக் இல்லையே அப்படின்னு. இருந்தாலும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதோடு அங்கே விட்டு கிளம்புனது தான். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சுங்க மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு போகிறேன். போன உடனே பால் சொம்பு எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போய் கதவை தட்டினேங்க. கதவை திறந்தா சேலை கட்டியிருந்தா. எல்லாரும் சேலை கட்டி அழகுபடுத்துவாங்க, ஆனால் அவள் கட்டின உடனே சேலையே அழகாயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அவ்வளோ சிறப்பாக வந்து அப்படி நின்றுட்டு இருந்தா. என்ன ராமு? இல்லை, பால் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். பால் வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? நாங்கள் மாடை வித்துட்டோமே. 1.5 வருஷத்தில் மாட்டை வித்துட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பக்கத்தில் குழந்தை வேற இருந்துச்சு. உன் குழந்தையா? ஆமாம். நமக்கு பார்த்தோன்னே ஒரு கியூரியாசிட்டி, எங்கே நம்ம பேர் ஏதாவது வச்சிருக்க மாட்டாயில அப்படின்னு. உன் குழந்தையா? ஆமாம். என்ன பேர்? கவலைப்படாத, அது பொம்பளை பிள்ளை அப்படின்ட்டா. அடா பாவிகளா, பால் ஊத்துறேன்னு கடைசியாக என் காதலுக்கே பால் ஊற்றிட்டீங்களடா. சரி, இதுதான் பரவாயில்ல, காலேஜில் வந்தாவது ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாலெலாம் காட்டுவாங்கல்ல, ஹீரோயின் வந்து பேட்டரியை தூக்கி எறிவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் ஃபார்மெட்லாம் பார்த்துட்டு இந்த பேட்டரி எடுத்து வைக்கிறது, ரப்பர் பேண்டை புறக்கி வைக்கிறது, ஹேர் பேண்டை புறக்கி வைக்கிறது, சாக்லேட் தின்னுட்டு கவரை தூக்கி எறிவாங்க, அந்த கவரை புறக்கி வைக்கிறது, இப்படி அவள் யூஸ் பண்ண எல்லா பொருளையும் எடுத்து அந்த கவருக்குள்ளே போட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட நீட்டினேங்க. அந்த பொண்ணு இப்படியே வாங்கி பார்த்துட்டு என்னையும் பார்த்துச்சு, அந்த கவரையும் பார்த்துச்சு. கடைசியாக குப்பை பிறக்கிறவே நினச்சி 10 ரூபாய் கொடுத்து கையில் விட்டு அனுப்பிச்சி விட்டுருச்சு. அடா பாவிகளா, காதலிக்கவே குப்பை பிறக்கிறோன்னு ஆக்கி விட்டீங்களாடா. சார், இன்னைக்கு ட்ரெண்டே மொத்தமாக மாறிடுச்சுங்க இல்லை? ஒரு செடி ஒரு ஃப்ளவர், அந்த கான்செப்ட்லாம் போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளவராக பூத்துக்கிட்டு இருக்கு. அதாவது காதல்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒன்று பண்ணாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் தாங்க காதலே ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய் கேர்ள் ஃப்ரெண்ட், XYZ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ காதல்னா என்னன்னு வகுத்தாங்க. ஒரு புது கவிஞர் சூப்பராக எழுதினார். அதை எடுத்துக்கொண்டு வா என்று அப்பா சொல்லும்போது, எதைன்னு தெரியாமல் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிறாளே அம்மா, அந்த புரிதலில் தான் காதலும் நேசமும் பாசமும் இருக்கிறதுன்னாருங்க. என்றைக்கு 2 பேருக்குள்ள அந்த புரிதல் வருகிறதோ, இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே அது காதலர் தினமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி, மீண்டும் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.